ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம வீட்டிலே ஹோம்மேட் சோப் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல். இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடியது குப்பைமேனி இலை தான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான, நல்லா க்ளீனான குப்பைமேனி இலை பிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். வேப்பிலையும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொழுந்தான வேப்பிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அம்மன் பச்சரிசி சொல்லக்கூடிய இந்த இலையும் எடுத்துருக்கிறேன். இது முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி, அது இல்லாமல் காயம் பட்டிருந்தாலும் அரிப்பு எது இருந்தாலும் இது போக்கக்கூடியது, காயம் ஆறக்கூடியது. இந்த அம்மன் பச்சரிசி சொல்லக்கூடியது. இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இது மூணுத்தையும் சேர்த்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியால் ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் மண்ணெலாம் இருக்கும், அதனால் தூசிலாம் இருக்கும். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிக்கிட்டு, நல்லா கழுவி எடுத்த பிறகு இது கூட மினரல் வாட்டர் சேர்த்து திருப்பியும் கடைசியாக ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சோப்பு செய்யும் போது அது கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் கடைசியாக நல்ல தண்ணியை கழுவிட்டு அதுக்கப்புறம் மினரல் வாட்டர் கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்குறேன். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இல்லைனாக்கா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பட்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கூட சேர்க்கலாம். அப்படியே சேர்த்தனாக்கா அதில் இருக்கிறது திப்பி திப்பியாக அப்படியே இருக்கும். நம்ம குளிக்கும் போதெல்லாம் திப்பி திப்பியாக இருக்கும். நம்ம வடிகட்டி எடுத்துட்டோனாக்கா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நான் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறேன். ஒயிட் டர்மரி சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் டர்மரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோற்று கற்றாழை தான் பவுடர் தான் சேர்க்குறேன் நான். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கத்தாழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்லேயும் இருக்குது. நான் அன்றைக்கி நான் நைட்டில் செய்யும் போது நான் ஃப்ரெஷ்ஷாக பிரிக்கலை. நான் இந்த பவுட்ரு இருந்துச்சின்னு சொல்லிட்டு நான் கற்றாழை பவுட்ரு தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சோப் பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி நான் வாங்கி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அது கட்டமாக நீங்கள் இருக்கோம்ல, நம்ம பார்ப்போம் எப்போவுமே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி உதிரியாக வாங்கி 1 கிலோ சேர்த்துருக்கேன். 1 கேஜி அளவுக்கு நான் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி கீழே தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இது நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அதை சேர்த்துக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சுருந்ததை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகணும். இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ விட்டமின் கால்சியம் மாத்திரை சேர்க்குறேன். இந்த சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மாத்திரை சேர்த்துருக்கேன். 5 டேப்லெட் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது தவிர்த்துக்கோங்க, சேர்க்க வேணாம். ட்ரை ஸ்கின்னுக்கு இது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். எப்படி நல்லா மெல்ட் ஆகி நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு பர்ஃப்யூம் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் தான் சேர்க்குறேன். ரோஸ் வாசனைக்காக சேர்க்குறேன். உங்கள்கிட்ட லெமன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச லாவெண்டர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சோப்பு ஊற்றுற மோல்டில் சேர்த்துக்கிறேன். மோல்டை எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். இது நம்ம உடனே ஊற்றி எடுத்துடலாம். நம்ம வச்சிருந்து சூடெலாம் ஆறணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒன்றுமே ஆகாது, சூடாகவே ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான எந்த மாதிரி மாடல் வேணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன்.
இது வந்து நம்ம வந்து உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஊற்றி நாளைக்கு யூஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம அந்த சோப்பு செய்கிற மாதிரி ஒரு 40 நாள்லாம் யூஸ் 40 நாளுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போயே செஞ்சு நம்ம மறுநாளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நாள் 2 நாள் நல்லா வந்து அது மெல்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் சீக்கிரமாக சோப்பு கரையாது. நம்ம வந்து ஒரு 2 நாள் சென்று வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உடனே செஞ்சு உடனே மட்டும் யூஸ் பண்ணினாக்கா நீங்கள் சோப்பு கரையிற மாதிரி இருக்கும். அதனால் 2 நாள் மட்டும் அது வந்து நல்லா வந்து காயட்டும், ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சூப்பராக நல்லா காஞ்சி கரைச்சிருக்குது பாருங்கள். இது வந்து சீக்கிரமாக கரையாது. நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி ஊற்றுங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னாக்கா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அப்புறம் வந்து நுரெல்லாம் வராது. அதனால் வந்து நம்ம வந்து கெட்டியாக வந்து இந்த மாதிரி கரைச்சி ஊற்றினோன்னாக்கா சோப்பு சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. நல்லா வந்து நுரையும் நல்லா கிடைக்குங்க. வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த சோப்பு நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலே நீங்கள் செய்ய முடியலனாக்கா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து கொரியரும் இருக்குது. இந்த சோப்போட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் தான் நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் இது வந்து முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி, முகத்தில் இருக்கிற காயம் போக்கக்கூடியது, அது இல்லாமல் அலர்ஜி, அரிப்பு அதுக்கெலாம் போடலாம். நல்லா உங்களுக்கு நல்லா வந்து அந்த அரிப்புலாம் இல்லாமல் இருக்கும். நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.